Hello my dear family, welcome back to today's snippet. இன்னைக்கு ஸ்னிப்பெட்ல நம்ம ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த லெசன் வந்து வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரியான லெசன்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுடைய லெசன்ஸ் அவைலபிளா இருக்கு. பெய்ட் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் கோர்ஸ் பை பண்ணிக்கலாம். கோர்ஸ் ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. ஜென்ரலாக நம்ம பொசசிவ் சொல்கிறதுக்கு நம்ம அஃபாஸ்ட்ரஃபி எஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மலரின் சகோதரி அல்லது மலருடைய சகோதரி அப்படின்னு சொல்கிறதுக்கு மலர்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய அம்மாவுடைய ரெசிபி அப்படின்னு சொல்கிறதுக்கு மை மாம்ஸ் அஃபாஸ்ட்ரஃபி எஸ் போட்டு ரெசிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மலர்ஸ் மாம்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லும்போது இப்போ எலிஃபென்ட்ஸ் ட்ரங்க் ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம். இதுவே சில இடங்களில் வந்து ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். பொசசிவை சொல்கிறதுக்கு நம்ம ஆஃப் யூஸ் பண்ணணும். ஸோ எங்கே நம்ம வந்து அஃபாஸ்ட்ரஃபி எஸ் யூஸ் பண்ணணும், எங்கே நம்ம ஆஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். அஃபாஸ்ட்ரஃபி எஸ் அப்படின்றது லிவிங் பீயிங்ஸ் லைக் பர்சன், அப்புறம் வந்து அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அஃபாஸ்ட்ரஃபி எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் லிவிங் பீயிங்ஸோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸையோ நம்ம வந்து சொல்லும்போது அஃபாஸ்ட்ரஃபி எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த காரின் கதவு அப்படின்னு நம்ம சொல்கிறதா இருந்தால் இந்த காருடைய கதவு வந்து ஜாம் ஆயிக்குச்சு, இப்படி ஒரு சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணோன்னு எடுத்துக்கோங்களேன். இதில் வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா த கார்ஸ் டோர் இஸ் ஜாம்டு லாக்டு, ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. த கார்ஸ் டோர் இஸ் லாக்டு, ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. த டோர் ஆஃப் த கார் அப்படின்னு சொல்லணும். த டோர் ஆஃப் த கார் அப்படின்றதான் ரைட் ஃபார்ம். கார்ஸ் டோர் அப்படின்றது இன்கரெக்ட். இதுவே வந்து இந்த டேபிள் இருக்குது அப்படின்னா இந்த மேஜையின் கால் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா இது ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் இல்லையா, ஸோ இதுக்கு வந்து உயிர் கிடையாது. அப்போ நம்ம இந்த டேபிள்ஸ் லெக் அப்படின்னு சொல்லக்கூடாது, த லெக் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸை சொல்லும்போது நம்ம வந்து அஃபாஸ்ட்ரஃபி எஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம ஆஃப் அப்படின்ற ப்ரெபசிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லணும். லைக் சில இடங்களில் வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் இந்தியாஸ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்தியா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இது இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் தான். சில பேர் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் அண்ட் ஆர்கனைசேஷனை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அஃபாஸ்ட்ரஃபி எஸ்ஸும் போட்டுக்கலாம், ஆஃபும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்டாலிஸ் கிளைமேட் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான், கிளைமேட் ஆஃப் இட்டாலி அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். லண்டன்ஸ் ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான், ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் லண்டன் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே வந்து அஃபாஸ்ட்ரஃபி எஸ் யூஸ் பண்ணணும், எங்கே ஆஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த லெசனில் கிளியராக பார்த்தோம். இனிமேல் வந்து உங்களுக்கு இந்த டவுட் வராது அப்படின்றது நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.